ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பால் கொழுக்கட்டை தாங்க செஞ்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில அரிசி மாவு போட்டுட்டு, அத நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா உப்பு போட்டுட்டு, கொஞ்சம் கொஞ்சமா சுடு தண்ணி சேர்த்து நல்லா பெசஞ்சுக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்டா பெசஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா, இத வந்து இந்த மாரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல பண்ணி வச்சுட்டேன். பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தில ஒரு சின்ன பாத்திரத்தில கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு, வெல்லம் சேர்த்துட்டு, அந்த வெல்லத்தையும் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறமா, இந்த செஞ்சு வச்சிருந்த இந்த பால்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி, அது நல்லா கொதிக்கும்போது இது எல்லாத்தையும் போட்டுட்டேன். போட்டுட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காவும், கொஞ்சமா ஏலக்காய் போட்டு, அதையும் பால் எடுத்து வச்சுட்டேன். இந்த வெல்லமும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு. இந்த சைட்ல வந்து பால் கொழுக்கட்டையும் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கொதிக்க வச்ச வெல்லத்த வடிகட்டிட்டு இதில சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா அரைச்சு வச்சிருந்த நம்ம தேங்காய் பாலையும், அதையும் இதில சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டாச்சு. கொதிச்சு இது நல்லா பார்த்தீங்கன்னா, வெந்து வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறமா ஒரு பவுல்ல போட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது.